சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய சொத்தில் பாதி ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன், நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி மனம் திரும்புகிறார். 9வது வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, என்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நமக்குள்ளே இருந்து வெளியே அனுப்புகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு ரட்சிப்பு வரும். அன்னைக்கு தான் அவர் பேசுவார், அது வரைக்கும் அவர் பேச மாட்டார். ஆகவே இன்றைக்கே நமக்குள்ளே இருக்கிற அவருக்கு பிடிக்காத காரியங்களை வெளியே அனுப்பிவிடுவோம். அவர் நம்மளை மன்னித்து நம்மளை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.